மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், மேடையின் முன்னே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், பரிசு பெற ஆவலாக துடித்து கொண்டிருக்கும் சாதனை புரிந்த மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. எல்லோரும் நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நல்ல மார்க் அப்படின்னா நல்ல இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லலாம். இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு அளவுகோல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். ஸோ நல்ல ஹை ஐக்யூ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அமர்ந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது ஹை ஐக்யூ உள்ளவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் சாதிக்கிறாங்களா? சம்டைம்ஸ் இல்லை. ஒரு மீடியம் ஐக்யூ இருக்கவங்களும் சாதிக்கிறதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துருக்கோம், எல்லா விதமான இதுவும் இருந்திருக்கு. இதனால் ஹை ஐக்யூ இருந்தும் ஒரு சிலர் சாதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மீடியம் ஐக்யூ இருக்கவங்க கூட சாதிக்கிறாங்களே, அதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மேலை நாடுகளில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹை ஐக்யூ மட்டும் பத்தாது. இன்னும் ஒரு 3 விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. ஐக்யூ மாதிரி இன்னொரு 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா, ஒன்று EQ, இன்னொன்று SQ, இன்னொன்று AQ. EQ அப்படின்னா இமோஷனல் கோஷன்ட், SQ அப்படின்னா சோஷியல் கோஷன்ட், AQ அப்படின்னா அட்வர்சிட்டி கோஷன்ட். இது 3 என்னங்கிறத நான் சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடுறேன். பட் அதுக்கப்புறமா எல்லோரும் போய் யூடியூப்பில் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதனுடைய டீட்டெயில்டாக அது என்னென்னு பார்த்துக்கோங்க. EQ அப்படிங்கிறது எமோஷ்னல் கோஷன்ட். எமோஷ்னல் கோஷன்ட் அப்படின்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் சம் இமோஷன்ஸ். ஒரு கோபம் வரும், சந்தோஷம் வரும், துக்கம் வரும், மகிழ்ச்சி வரும். இதெல்லாம் ஒரு விதமான இமோஷன்ஸ் தான். ஸோ இது நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அந்த இமோஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இமோஷ்னல் கோஷன்ட். அந்த இமோஷன்ஸை எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இமோஷ்னல் கோஷன்ட்டுடைய மார்க்கு. ஒரு உதாரணத்துக்கு கோபம் வருது, அது ஒரு இமோஷன். அந்த கோபத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒருத்தர் கையில் இருக்கிறத எடுத்து அடிச்சு போடுறார், இன்னொருத்தர் கசாமுசான் கத்துறார், இன்னொருத்தர் அமைதியாக போயிடுறார், இன்னொருத்தர் அதை அழகாக சமாளிக்கிறார். இப்படி பலவிதமான ரியாக்ஷன்ஸை நம்ம கொடுக்கலாம். ஒரே கோபத்துக்கு ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன்ஸை கொடுக்குறாங்க. அப்போது அந்த கோபத்தை எப்படி அழகாக ஆளணும், அந்த கோபம் நம்மளை ஆளாமல் நம்ம கோபத்தை ஆளணும், அந்த இமோஷன்ஸை நம்ம ஆளணும் அப்படிங்கிறதுல நம்ம கான்ஷியஸாக இருந்து அந்த இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஹை இமோஷனல் கோஷன்ட். இது ஜஸ்ட் கோபத்துக்குன்னு இல்லை, எல்லா இமோஷன்ஸையும் எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஹை இமோஷனல் கோஷன்ட். ஸோ இமோஷனல் கோஷன்ட்டும் ஹையாக இருக்கணும். ஸோ இதை மேற்கொண்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. சோஷியல் கோஷன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சொசைட்டியில் நம்மளுடைய ரெப்புடேஷன் எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, மாமா, சித்தப்பா பசங்க, ஃபஸ்ட் கசின்ஸ், செகண்ட் கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்ட எல்லாம் சொசைட்டி, தே ஆல் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் த சொசைட்டி. இந்த சொசைட்டியில் நம்ம சோஷியல் கோஷன்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஒரு மூலையில் போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இல்லாமல் எல்லோரும் கூடயும் சொசைட்டியில் அழகாக பழகி ஹலோ சொல்லி ஒரு நல்ல ரெப்புடேஷன் கீப் அப் பண்ணிக்கிட்டோம்னா அது சோஷியல் கோஷன்ட்டை ஹை பண்ணிவிடும். இது 3வது. கடைசி பாயிண்ட், அட்வர்சிட்டி கோஷன்ட். அட்வர்சிட்டி கோஷன்ட் அப்படின்னா, ஒரு இதில் விழுந்துடுறோம். வாழ்க்கையில் எல்லாமே எப்பயுமே நார்மலாகவே போயிட்டுருக்காது, இப்படியே போயிட்டுருக்காது. சம்டைம்ஸ் வீழ்ச்சி வரும். ஸோ வீழ்ச்சி வந்துடுது, விழுந்துடுறோம். விழுந்துட்டா அப்படியே உட்காந்துடுறோமா இல்லை திருப்பி எந்திரிக்கிறோமா மன வலிமையோட அப்படிங்கிறத அந்த அட்வர்ஸ் சிச்சுவேஷன் வீழ்ச்சிக்கு பிறகு எவ்வளவு வேகமாக மன வலிமையோடு எந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அட்வர்சிட்டி கோஷன்ட். ஸோ அதுவும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஐக்யூவை தவிர EQ, SQ, AQ எல்லாமே அதிகமாக இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியுடைய ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் கூட போயிட்டு EQ, SQ, AQ பற்றி நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ மார்க் வாங்கி
இப்போ நீங்கள்லாம் பரிசு பெற வரீங்க. அதில் வந்து இப்போ சின்ன கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறாங்க, 6th 7th 5th அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. யூடியூப்பில் போகுது இது லைவு. ஸோ நான் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸு அடுத்த வருடங்களில் அவங்க 10th 12th வரும்போது இந்த அவார்டை முதல் 100ல் அவங்க வரணும் அப்படின்னு 5ஆம் கிளாஸ் பசங்களுக்கு 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கு இன்றைக்கே சொல்லுங்கள். ஸோ மார்க்கை வாங்கிட்டு அப்ளை பண்ணுறது இல்லை. இந்த இடத்துக்கு வருவதற்காக மார்க்கை வாங்கணும், அப்படி யோசிக்கணும். இந்த இடத்துக்கு வருவதற்காக மார்க்கை வாங்கணும், அப்படி பிளான் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா, நான் சொல்கிறது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து சொல்கிறேன். 4 வருஷம் கழிச்சு நீங்கள் 10th வரீங்க, 7 வருஷம் கழிச்சு 12th வருவீங்க. அப்போ முதல் 100ல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னையிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து அதை ஊட்டி விடுங்க பசங்களுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, எல்லோரும் படித்தாங்கன்னா முதல் 100 தானே கொடுக்க போகிறோம். அப்போ முதல் 100ல் எத்தனை பேர் இருக்க முடியும்? 100 பேர் தானே இருக்க முடியும். 1000 பேராக இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்போ எப்படி 100 பேருக்கு வச்சுட்டு எப்படி 1,00,000 பேர் படித்து என்ன வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, முதல் 100ல் வரணும்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தா என்னாகும்? 60 மார்க் வாங்குகிற பையன் 70 மார்க்கில் முடிவான். 70 மார்க் வாங்க வேண்டிய பையன் 80 மார்க்கில் முடியுமா? 80 மார்க்கில் வாங்க வேண்டியவன் 90 மார்க்கில் முடிவான். அப்போ என்னாகும்? 10 மார்க் கூட்டினா என்னாகும்? ப்ரைவேட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் போயிடுவான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க வேண்டிய இன்ஜினியரிங் படிப்பான். இன்ஜினியரிங் படிக்க வேண்டியவன் மெடிசன் படிப்பான். மெடிசனில் ப்ரைவேட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜில் போனால் எவ்வளோ மாற்றம்னு எல்லாருக்குமே தெரியும் ஃபீஸில். ஸோ அந்த அளவுக்கு அந்த சேஞ்சஸை கொடுக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷன் வரும். அந்த மோட்டிவேஷனை மெயினாக ஒரு பேஸாக எடுத்துக்கோங்க. இதற்கு பிறகு ஸோ ஸ்டூடெண்ட்ஸை போர் அடித்தது போதும்னு நினைக்கிறேன். நிறைய அட்வைஸ் மழையாக பொழிஞ்சால் பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஜெக்ட் மாற்றிடுவோம். அதாவது இந்த தலைமைச் சங்கத்தில் இந்த புது டீம் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் அவர் கேசிபி மாமா கடியில் பொறுப்பெடுத்து 1 வருஷம் ஆச்சு. ஸோ லாஸ்ட் ஆகஸ்ட் 2024 இந்த புது டீம் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் பொறுப்பெடுத்தோம். அந்த பொறுப்பெடுத்த பிறகு இந்த 1 வருடத்தில் நாம் செய்த அச்சீவ்மெண்ட்ஸ் அதை சொல்லி காட்ட வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ஸோ முதல்ல வந்து ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு லாஸ்ட் ஆகஸ்ட் 16/8/2024 அது ஒரு ரிமார்க்கபிள் டேட். 16/8/2024 அன்னைக்கு ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணாங்க ஸ்ரீஹரிகோட்டாவில். அதுக்கு ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட்டை நம்ம 3 பஸ்ஸு போட்டு இங்கேருந்தே கூட்டிகிட்டு போனோம். காலையில் 4 மணிக்கு பஸ் புறப்பட்டுச்சு. அங்கே போய் லான்ச்சை பார்த்துட்டு லைவாக லான்ச்சை பார்த்துட்டு அப்புறம் தே ஆல் ரிட்டர்ன்டு. மத்தியானம் வந்து இங்கே லஞ்ச் முடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அமிச்சோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்தோம். திஸ் வாஸ் ஒன் திங் தட் வாஸ் டன். அதுக்கப்புறமா திருப்பி அக்டோபர் 2024 லாஸ்ட் இயர்க்கு இதே மாதிரி முதல் 100 மாணவர்களை +2லேருந்து ஜேஇ மெயின்ஸில் 5 மாணவர்கள் எடுத்து இதே மாதிரி அவார்ட் கொடுத்துருந்தோம். தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. திருப்பி இந்த வருஷம் 2025 அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது. இது வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் ஒரு சாதனையாளரை ஐடென்டிஃபை பண்ணி அவார்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜனவரி 2025 எவ்ரி மந்த் ஒரு சாதனையாளர். ஒரு நேரம் ஒரு யோகா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவங்க வாங்கினாங்க. இன்றைக்கி இப்போ பாடி பில்டிங் காம்படிஷனில் ஒரு பெரிய பரிசு பெற்றவங்க வராங்க. மெடிசனில் வந்து எத்தனையோ ஒரு 1000 மெடிசன்ஸ் நேம்ஸை 10 மினிட்ஸ்லேயோ ஏதோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் சொன்ன ஒரு பொண்ணு பரிசு பெற வராங்க. இப்படி நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொருத்தருக்கு அவார்ட் கொடுத்துக்கிட்டே வரோம் தலைமைச் சங்கத்தில். அடுத்தது திருமண மாலை. ஸோ ஆல்ரெடி நம்ம குளமரசு மேக்சின் மூலமாக திருமணத்துக்கு உண்டான ஹெல்ப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பதிவுகள் வாங்கிட்டு தான் இருக்கோம். இதை தவிர வந்து சோஷியல் மீடியாலையும் ரியலாக வந்து ஒரு திருமண மாலை நிகழ்ச்சி நடத்தினா இந்த பெண் தேடும் படலமும் ஆண் வரன் தேடும் படலத்திலேயே அதிகமான டைம் போகுது. அப்படிங்கிறதுக்காக அதை எளிதுபடுத்துக்கிறதுக்காக தலைமைச் சங்கத்தில் வந்து லார்ஜஸ்ட் டேட்டா பேஸ் ஃபார் வரன்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட 700 கவுண்ட்டுக்கு மேலே டேட்டா பேஸ் வச்சுருக்கோம். அது அட்லீஸ்ட் ஒரு 1000-1500க்கு கொண்டு போயிட்டோம்னா மேட்ச் மேக்கிங் வில் பி ஈஸியர் அப்படிங்கிறதுக்காக அந்த டேட்டா பேஸ் ஏற்றிக்கிட்டே போகிறோம். ஸோ அது மூலமாக சோஷியல் மீடியாலையும் வரன் தேடுவதை எளிதுபடுத்துறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இதுவரை நடந்தது. இப்போ நடக்க போகிறது கனெக்ட் அண்ட் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் பண்ண போகிறோம். அதாவது எல்லா பிஸ்னஸ் பீப்புளையும் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அந்த பிஸ்னஸ் பீப்புளை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களெல்லாம் நெட்வொர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஸோ அதை வெவ்வேறு ஊர்லேயும் பண்ணலாம். ஒரு 2-3 ஊரில், நாட் ஓன்லி இன் சென்னை, கோயம்புத்தூர், மேபி மதுரை, அந்த மாதிரி ஒரு 3 ஊரில் பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங்காக ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஸ்போர்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்கள ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சின்ன வயசுலேயே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி மேலே ஒரு ஈர்ப்பும் வரும். ஸோ அந்த பர்பஸை வச்சுட்டு ஸ்போர்ட்ஸ், கேரம், செஸ் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸில் வி ஆர் கோயிங் டு இனிஷியலி ஸ்டார்ட், அதையும் செய்ய போகிறோம். இதை தவிர மோட்டிவேஷன் கிளாஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், வொகேஷ்னல் ட்ரைனிங் இதெல்லாமே இந்த பில்டிங்லேயே இங்கேயே கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த பில்டிங் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். இதெல்லாமே இதுவரை நடந்ததும் இப்போ நடக்க போகிறதையும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னு இருந்தால் எங்களுக்கு ரிக்வெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா, எங்கள் தலைமைச் சங்கம் நம்பர்ஸ் இருக்கால, ரிக்வெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுறோம். ஏன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியல, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வராங்க, வந்து எங்களுக்கு தெரியல, என் பையன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், பொண்ணு இவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி வராங்க. அப்போ பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஏன்னா நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த தகவல் போய் சேரலை. ஏன் போய் சேரலை அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம சர்க்குலேட் பண்ணும்போது எல்லோரும் அது வந்து இந்த குரூப்ஸில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்த குரூப்லேருந்து ஃபார்வர்ட் ஆகாமல் இருக்கலாம், அவங்க குரூப்ஸ்க்கு அது போகாமல் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் எங்கிட்ட சொன்னிங்கன்னா தலைமைச் சங்கத்துடைய குரூப்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிப்போம், வேறு அச்சீவர்ஸ் அவார்டு நடந்துக்கிட்டு இருக்குது, வொகேஷ்னல் ட்ரைனிங் நடக்குது. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போகலாம். இது எல்லா சர்வீசஸுமே ஃப்ரீ தான், எதுவுமே சார்ஜ் கிடையாது. தவிர கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், அதாவது இந்த தலைமைச் சங்கம் அலுவலகமானது, தலைமைச் சங்கத்தோட ஆஃபீஸ் இருக்கிறது 24 மணி தெலுங்கு செட்டியார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பாத்தியப்பட்ட இடம் அது. ஸோ இந்த ட்ரஸ்ட்டில் ஒரு சில லிட்டிகேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த லிட்டிகேஷன்ஸ் இன்றைக்கும் இருக்குது, லிட்டிகேஷன்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த லிட்டிகேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக அவர் கேசிபி மாமா ஒரு 3-4 இயர்ஸ் பேக்கு அந்த லிட்டிகேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெருந்தொகை தேவைப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெருந்தொகை தேவைப்படும் போது ஒரு 8-10 ட்ரஸ்டீஸை வந்து இதை வந்து உண்டியலில் போட்ட காசு மாதிரி நினச்சிக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 8-10 ட்ரஸ்டீஸை மட்டும் அவர் சேர்த்து, அந்த ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர்கள், பிரதிபலன் பார்க்காம ஒரு நல்ல எண்ணம் படைத்த ஒரு 8-10 ட்ரஸ்டீஸை கொண்டு வந்து சேர்த்து அந்த பெருந்தொகையை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த லிட்டிகேஷன்ஸை குறைக்கிறதுக்காக ஒரு அஜெண்டா கொடுத்துருந்தார். அந்த அஜெண்டாவில் ஒரு 75% கிணறு தாண்டி இருக்குது, இன்னும் ஒரு 25% பாக்கி இருக்குது. அதையும் முடிச்சிருவோம் அப்படின்னு ட்ரஸ்டீஸ் எல்லாருமே ஒரு தீவிரமாக அதற்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்காங்க. இதை பண்ணிகிட்ருக்கிற நேரத்திலேயே இந்த பில்டிங் நம்ம பொசிஷனில் தான் இருக்குது. அப்படி இருக்கச்ச ஏன் அந்த பில்டிங் வந்து அவ்வளோ ஒரு பேட் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா, முன்னாடி வந்திருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இருந்தது அப்படின்ட்டு. பின்னாடிலாம் எல்லாம் காடாட்டம் இருந்துச்சு, ஒரு சுற்றி கூட வர முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த இதெல்லாம் பில்டிங் உள்ளெல்லாம் தரையெல்லாம் பள்ளத்தில் இருக்கும், மழை வந்ததுன்னா தண்ணி ஒரு அடி தண்ணி நிற்கும், இந்த இடத்துல கூட தண்ணி நிற்கும், இது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ட்ரஸ்டீஸ் எல்லாருமே பங்கு போட்டு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி, இது லிட்டிகேஷன் சால்வ் பண்ணுறதுக்கா இல்லை, இந்த பில்டிங்கை வந்து நம்ம யூட்டிலைசபிள் கண்டிஷனுக்காக வருவதற்காகவே ஒரு 50 லட்ச ரூபாயை ரெடி பண்ணி உள்ள தளத்தை ஏற்றி டைல்ஸ் போட்டு இந்த ஸ்டேஜை கட்டி இந்த பேப்பர் பிளாக் போட்டு சுற்றி பின்னாடி பாத்ரூம் ஜென்ஸ் லேடிஸ்க்கு தனியாக கட்டி மேலே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி சொல்கிற பில்டிங் வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றும். ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாம் பண்ணி இன்னும் கூட ஒரு 10% ஒர்க்கு பாக்கி இருக்குது, வேகமாக பண்ணிகிட்டு இருந்தாலும் இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி இதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ட்ரஸ்டீஸ் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, இந்த ட்ரஸ்டீஸ் இதை செய்கிற நேரத்தில் யாரோ ஏதேதோ வதந்தி எல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, துண்டு பிரச்சாரம் கொடுத்துட்ருக்காங்க. என்னமோ தலைமைச் சங்க கட்டடத்துக்குள்ளே வருவதற்கு தடையாம் அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு பிரச்சாரம் எல்லாம் பரப்பிட்டு இருக்கு. இதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, 600 பேர் தான் இங்கே இருக்கிறோம், 6000 பேர் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த தகவல் போயாகணும். ஸோ தலைமைச் சங்கத்துக்குள்ளே வருவதற்கு தடையாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு பிரச்சாரம் போட்டு யாரோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று, அதாவது மோதனா கூட ரஜினிகாந்த் கிட்ட தான் மோதணும், வில்லனாக நடித்தா யாருக்கு எகென்ஸ்டாக நடிக்கணும், சாதாரண ஹீரோக்கு எகென்ஸ்டாக நடிக்கக்கூடாது, ரஜினிகாந்துக்கு எகென்ஸ்டாக வில்லனாக நடித்தா தான் ஃபேமஸ் ஆக முடியும். அப்படி ஒரு எண்ணமோ என்னவோ தெரியல. ஸோ ஏதோ ஒரு துண்டு பிரச்சாரம் போட்டு தலைமைச் சங்கத்துக்குள்ளே வர தடையாம் அப்படின்னு அழகாக எழுதி அதை ஊரெல்லாம் பரப்பி வதந்தியை கிளப்பிகிட்டு இருக்காங்க. இப்போ 150 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கோம், அதற்கு மேலே அவங்க பேரண்ட்ஸ் உட்காந்துருக்கோம். யாருக்கு தடை? யாருக்காவது தடை இருக்கா? யாருக்கும் தடை கிடையாது. எல்லாரையும் வாங்கன்னு பயனாளிகளை அழைச்சி தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், எல்லாரையும் வெல்கம் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். யாருக்கும் தடை இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திருமண மாலைன்னு நிகழ்ச்சி பண்ணோம், பொண்ணை பெற்றவங்க 100 பேர், பையனை பெற்றவங்க 100 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. யாருக்கு தடை? யாருக்கும் தடை கிடையாது. ஆனால் யாருக்கு தடை இருக்குது?
இங்கே வந்து போர்டு வைக்கணும், அவங்க கட் அவுட்டை வச்சுக்கணும், அவங்க பேர் பலகையை மாட்டிக்கணும், இங்கேயே கொட்டம் அடிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தடை இருக்குது. அது ஹைகோர்ட் உத்தரவு இருக்குது. தடை அவங்களுக்கு தான், பயனாளிகளுக்கு இல்லை. இதை வந்து ராங்கா பிரச்சுரம் பண்ணுறது எப்படின்னா, யாருமே 24 மணியார் யாருமே கட்டடத்துக்குள்ளே வரக்கூடாதான், யார் சொன்னா அப்படின்ட்டு யாரும் சொல்லலையே. போர்டு வைக்கிறவங்களுக்கு தான் தடை. இதை வந்து அப்படியே மாற்றி பேசுறது, அதெல்லாம் நம்பக்கூடாது. அதெல்லாம் பியோர் வதந்திகள், எதையுமே நம்பாதீங்க. இது வந்து கட்டடம் வந்து நம்ம 24 மணியாரின் பயன்பாட்டுக்கும் பெனிஃபிஷரிஸ் எல்லாருடைய யூட்டிலைசேஷனுக்கும் தான். அதை 100% இந்த ட்ரஸ்டீஸ் 10 பேர் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு உறுதுணையோட ரெடியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு தலைமைச் சங்கம் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.